இதுவரைக்கும் 55 என்று சொன்னார்கள். இன்றைக்கு 61 இறப்புகள் நிகழ்ந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 300 பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையிலே இருக்கின்றார் என்று சொல்கின்றார். உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேலிக்கூத்து. இதெல்லாம் என்ன காட்டுகின்றது என்று சொன்னால், இது திராவிட மாடல் கிடையாது, இது ஒரு சாராய மாடல். இதுதான் தொடர்ந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் பல்வேறு தளத்தில் சொல்லி வந்தார்கள். இந்த சாராயம் டாஸ்மார்க்கில் விற்கக்கூடிய சரக்கு மட்டும் கிடையாது, அதை வாங்கி குடிக்க முடியாமல் பல்வேறு தரப்பு மக்கள் கள்ளச்சாராயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா அவருக்கு பல்வேறு புள்ளி விவரங்கள் பல்வேறு தரப்பிலே இருந்து கிடைக்க பெறுகின்றார் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். அதனுடைய அடிப்படையில் தொடர்ந்து எச்சரித்து வந்து கொண்டிருந்தார். இன்னும் சொல்ல போனால் தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருந்த ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் அது எதையுமே கேட்காமல் ரொம்ப அசால்ட்டாக இருந்த அந்த காரணத்தினால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்திருக்கின்றோம். அதனால இதை மூடி மறைப்பதற்கு பல்வேறு தரப்பில் முயற்சி செய்கின்றார்கள். நம்முடைய பத்திரிகை சகோதரர்களுக்கெல்லாம் உண்மையாலுமே மனசாட்சியை தொட்டு நான் உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை விட்டுவிடுங்கள். நீங்களாவது உங்களுடைய பத்திரிகைகளை விவாதத்தில் இதையெல்லாம் முன்வைத்து விவாதம் நடத்தப்பட வேண்டும். இதற்கு காரணம் யார்? இது சாராய சாவுன்னு சொல்லக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தால் நிகழ்த்தப்பட்ட கொலை என்று தான் சொல்ல வேண்டும். சாவுன்னு நம்ம நிச்சயமா கடந்து போக முடியாது. அதனாலே அது நிகழ்த்தப்பட்ட கொலை. அதை தொடர்ந்து அரசாங்கத்திற்கும் அரசு அதிகாரிகளுக்கும் எவ்வளவு இடைவெளி அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்னையில பெருவெள்ளம் 5000 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி துரைமுருகன் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் அரசு அதிகாரிகள் வேறு விதமான அன்றைக்கு பொது தளத்தில் அவருடைய பதிவை செய்தார்கள். 60% வேலை நடந்திருக்கின்றது அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்ல, அரசு அதிகாரி 90% வேலை நடந்திருக்கின்றது சொல்ல, மொத்தத்திற்கு எந்த வேலையும் நடக்காமல் பொய்கள் மட்டுமே அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் சொல்லி வந்தார்கள். அதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த வெள்ளத்தினால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அன்றைக்கு சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இங்கே நம்முடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் அனுபவித்தார்கள். அதை தொடர்ந்து இன்னைக்கு அதே கதிதான் இன்றைக்கு கள்ளச்சாராய விஷயத்தில் நடந்திருக்கின்றது. கலெக்டர் சொல்றாரு, அது சாராய சாவு கிடையாது, இது வேற சாவு, கள்ளச்சாராயத்துக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு IAS அதிகாரி சொல்லுகின்றார். அப்படின்னம்னா எந்த அளவுக்கு அவர்கள் ஆளுகின்ற அரசாங்கம் அழுத்தம் கொடுத்திருப்பார்கள் அப்படின்னு கற்பனையிலையும் கூட நினைத்து பார்க்க முடியல. ஒரு IAS அதிகாரி